அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் வஹீஸ் ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கடமா தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். பீச்லலாம் செய்வாங்கள்ல அதே மாதிரி. அதுக்கு நான் நல்லெண்ணெய் ஒரு 3 கரண்டி ஊற்றிட்டு, வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்து நல்லா அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டு லைட்டாக கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு, அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்மளோட மல்டி ஸ்பெஷல் மசாலாத்தூள், ஒரே ஒரு மசாலாத்தூள் மட்டும்தான், அந்த மசாலாத்தூள் போட்டு பொரிச்சிருக்கேன். நம்ம சேனலில் இன்னும் நம்மளோட ஃபுட்ஸில் இன்னும் நிறைய மசாலா பொடிங்க நம்ம பிள்ளைங்களுக்காகவே தயார் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே ஹோம்மேடாக நல்ல தரமான பொருட்கள் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதோட டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அந்த இஞ்சி பூண்டு மசாலா வதங்கினதுக்கப்புறம் அது மேலே தக்காளி போட்டு அது மேலே நம்ம கடமாவை நல்லா கழுவி தண்ணி வடிய வச்சு வச்சுருக்கோம். அதை மேலே தூக்கி வச்சு நல்லா பெரட்டி விட்டுட்டு உப்பு போட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். வெளிநாட்டில் இருக்க பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படாமல் சமைக்கிறதுக்காக இந்த மல்டி ஸ்பெஷல் மசாலா, பெப்பர் மசாலா, கரம் மசாலா, மல்டிக்ரெயின் கோதுமை மாவு, இடியப்ப மாவு எல்லாமே நம்ம ஃபுட்ஸில் தயார் பண்ணியிருக்கோம். வாங்கி எல்லோரும் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஹோம்மேடாக அம்மா செஞ்சு தர்ற மாதிரியே இருக்கும். நல்லா இந்த மாதிரி நல்லா சுருளை கிண்டிக்கிறோம். நம்மளோட கடமா தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது பீச்சில் சாப்பிட்ற மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு என் பிள்ளைங்க சொல்லிச்சுங்க. நீங்களும் நம்ம மசாலா வாங்கி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காரம் நமக்கு தேவைன்னா மட்டும் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கிறலாம். கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ரசம் வச்சுருந்தேன், அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக பிள்ளைங்க கொஞ்சம் பெப்பர் போடுங்கம்மா நல்லாயிருக்குன்னு சொல்லிச்சுங்கன்னு போட்டேன். உங்களுக்கு இந்த மசாலா வேணும்னா அதுக்கான டீட்டெயில்ஸ்னால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.